ஹலோ கைஸ், நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரி, அந்த பேட்டரி எதுன்னு எப்படி நம்ம மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுன்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர். ஸோ அந்த டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர் வந்து நான் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ்னு வச்சுக்கிறேன், டிசி வோல்டேஜ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா பேட்டரியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆர் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசி தான். இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ளஸ் சைடு வந்து ரெட் கலர் ப்ரோபையும் மைனஸ் சைடு வந்து பிளாக் கலர் ப்ரோபையும் வச்சு செக் பண்ண பாருங்க 9 வோல்ட் இந்த பேட்டரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நியூ பேட்டரின்றதுனால 9.67 காட்டுது. எப்பயுமே 9 வோல்ட்டை விட அதிகமாக தான் காட்டும் நியூ பேட்டரியாக இருந்தால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டியூரசெல் செல்லேருந்து எடுத்துகிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை வோல்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1.5 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 வோல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் செல்லை டெஸ்ட் பண்ணக்குள்ளே இப்படி தான் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 090 காட்டுது. அப்படின்னா அந்த செல் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு செல்லேருந்து எடுத்துக்கிறேன். அதே டியூர செல்லில் அதை வந்து நான் பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக வந்து வைக்கிறேன். இப்படி தான் வந்து ஒவ்வொரு செல்லையும் பேட்டரியும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனுடைய வேல்யூ கரெக்டாக காட்டுச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகலான்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா 215 மில்லி வோல்ட் தான் காட்டுது. ஸோ அப்படின்னா அந்த செல்லு வந்து போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் பேட்டரி. ஸோ அந்த மொபைல் பேட்டரி வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு இது எத்தனை வோல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணி போகிறோம். இந்த மொபைல் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3.7 வோல்ட் 2.6 வாட் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. 800 mAh பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது mAhனா வந்து மில்லி ஆம்பியர் ஹவர்னு அர்த்தம், WHனா வந்து வாட் ஹவர்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 3 பின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பின்லையும் லாஸ்ட் பின்லையும் வச்சு தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 001 காட்டுது. அப்படின்னா அந்த பேட்டரி வந்து ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரசெல் பேட்டரிலேயே கொஞ்சம் பிக் சைஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்சுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து போடுவாங்க. இதுக்கும் பொலாரிட்டி பார்த்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வோல்ட்னா 1.5 வோல்ட்னு போட்டிருக்காங்க. இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ளஸ் சைடு ரெட் கலர் ப்ரோபையும் மைனஸ் சைடு வந்து பிளாக் கலர் ப்ரோபையும் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் தான் காட்டுது. அப்படின்னா அந்த செல்லு வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 1.5 வோல்ட்னா தான் நமக்கு ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். 1.5 வோல்ட்டுக்கு மேலே தான் காட்டும். நியூ செல் எப்பயுமே வந்து ஹை வேல்யூ தான் காட்டும். ஸோ 1.5 வோல்ட்னா 1.6 1.7 அந்த மாதிரி தான் காட்டும். இதில் இடத்துல பாருங்கள் உங்களுக்கு 1.6 காட்டுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்டரி. 1.5 வோல்ட்டுக்கு கம்மியாக காட்டுச்சுன்னா ஆல்ரெடி அது யூஸ் பண்ண செல்லு வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்னொரு செல்லு வந்து நான் எடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டிஸ்பிளேல பாருங்கள் எனக்கு 1.327 வோல்ட்டுன்னு காட்டுது. அப்படின்னா இதுவும் வந்து இல்லை, இதுவும் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.949 தான் காட்டுது. அப்படின்னா அந்த செல் வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு செல்ஸ் ஆர் பேட்டரிஸ் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த பேட்டரி வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வாட்சில், ஹெட்செட்டில் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து வரும். ஸோ இதை வந்து நான் பொலாரிட்டி வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து டிஸ்பிளேல எந்த வியூ காட்டல. அப்படின்னா இது வந்து பேட்டரி தானே ஃபால்ட்டுன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேல்யூ எவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகும், இல்லைனா வந்து வியூ ஆகாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சிங்கிள் செல் இந்த மாதிரி செல்லை நிறைய பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து செல்லு தான். ஸோ இந்த செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு. ஆனால் எனக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா 0.768 தான் காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் டெஸ்ட் பண்ணணும். இப்படி டெஸ்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நிறைய பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபால்ட்டு தான் அதிகமாக வருது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக பேட்டரி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அது டிஸ்சார்ஜ் ஆகிருந்தா நீங்கள் ஈஸியாக தானே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேட்டரி தான். இது வந்து ஹை வாட் HW பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஹை வாட் பேட்டரி. இதில் வந்து பொலாரிட்டி வந்து இருக்குது, மைனஸ் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடலாம். இது எல்லாருக்கும் தெரியும் 9 வோல்ட் பேட்டரி தான். ஆனால் வந்து நியூ பேட்டரின்றதுனால உங்களுக்கு எவ்வளோ காட்டுது பாருங்க, 9.86 வோல்ட்னு காட்டுது. ஸோ இதேமாரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.